காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியில தான் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்கிறார். அதில் எல்இடி திரை அகற்றப்பட்டது என்ற குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார். உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் இது சார்ந்த வழக்குகள் வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை இட்டிருந்தது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் கோவிலில் மீண்டும் எல்இடி திரை வந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் தன்ராஜ் ஓட்டியூ. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலிலே மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில அந்த காவல்துறை அனுமதி கடிதத்தில் இந்த நிகழ்ச்சியிலே எல்இடி திரை அமைக்க மாட்டோம் மற்றும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மட்டும் செய்தால் போதும் என்ற நிலையில அறிவிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தமிழக அரசு எல்இடி திரைகளை அமைக்க அனுமதி அளிக்காத நிலையில அங்கு அமைக்கப்பட்டிருந்த காலையிலிருந்தே காமாட்சி அம்மன் கோவிலிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ராமகீர்த்தனை பாடும் நிகழ்ச்சி. அந்த மத்திய நிதி அமைச்சர் இதில் கலந்து கொண்டார். இந்த நிலையில அந்த பகுதியில் இருந்து எல்இடி திரைகள் காலை காவல்துறையின் மூலமாக அகற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மத்திய நிதி அமைச்சரின் பல்வேறு விதமான ட்விட்டுகளை போட்டு வெளியிட்டிருந்தார், செய்திகளை வெளியிட்டிருந்தார். இந்த மாதிரி இந்த கோவில் இருக்கின்ற எல்இடி திரைகள் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதுமே எல்இடி திரைகள் அகற்றப்படுவதாகவும், தமிழகம் முழுவதுமே இந்த அயோத்தி ராமர் கோவில் எல்இடி திரைகள் ஒளிபரப்பு செய்ய முடியாமல் தடுப்பதாகவும் ட்விட்டர் பதிவிலே பதிவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டு அது தற்போது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. குறிப்பாக அனைத்து பகுதியிலும் தமிழகம் முழுவதுமே இருக்கின்ற கோவில்களிலே தனியார் அமைப்புகளிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளிலே அந்த எல்இடி திரைகளை அமைத்து ஒளிபரப்பு செய்யலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது ராமகீர்த்தன பஜனைகள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்று வருகிறது. சுதா ரகுநாதன், சொற்பொழிவாளர் நாகை முகுந்தன் உள்ளிட்டோர் சொற்பொழிவு ஆற்றி அந்த பகுதியில ராமகீர்த்தன பஜனைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மதியம் 2 மணி வரையிலே நடைபெறுகிறது. அதனை காண்பதற்காக ஏராளமான மக்கள் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த எல்இடி திரையை அமைக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்இடி திரையை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் அந்த பகுதியில் அமர்ந்து அந்த ராமகீர்த்தன பஜனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.